Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் சாப்டர் எவல்யூஷன். மாலிகுலார் இன்ஹெரிட்டன்ஸோட கண்டினியூஷன் மாதிரி தான். ஏன்னா அங்கே வந்த சேஞ்சஸ் அப்படியே மாறி 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 காலப்போக்கில் எப்படி இந்த உலகத்தில் உயிர்கள் அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம அனிமல் கிங்டம் பார்த்தோம்னா சிங்கிள் செல் அனிமல் கியூல் புரோட்டோசோவாவில் இருந்து அப்படியே மல்டி செல்லுலார் லூஸ்லி அரேஞ்ச்டு செல்ஸ் டிஷ்யூ கிரேடு டிப்ளோபிளாஸ்டிக் இப்படியே போகணும். அப்படியே வந்து ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு லாஸ்ட் அப்படியே ஒரு டாப் மோஸ்ட் இந்த ஹைரார்க்கியில் இருக்கும். அதே மாதிரி பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தாலோஃபைட்டால் ஆரம்பித்து ஆஞ்சியோஸ்பெர்ம் வரைக்கும் அப்படியே இவால்வ் ஆகி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ப்ரோகேரியாட்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ எவல்யூஷனில் நம்ம லைஃப் பற்றி மட்டும் படிக்க போகிறதில்ல. லைஃப் எல்லாம் வந்திருக்கு, சார்ந்து இருக்கிற ஒரு இடம் இருக்குது இல்லையா, இந்த ஹேபிட்டாட், இந்த ஏர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இதெல்லாம் ஸோ இருக்கிற இடமும் இதுக்குள்ளே இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கா, முதல்ல ஃபார்ம் ஆன பிளான்ட்டோ இல்லை அனிமலோ அப்படியே இருக்கா அப்படின்னா அப்படியே இல்லை. காலப்போக்கில் அது கொஞ்சமாக மாறி இருக்குது. ஆனால் தன்னோட ஒரிஜினாலிட்டியும் விட்டு கொடுக்காம தானாகவும் இருந்து வேரியேஷனும் ஆகி கொஞ்சமாக இவால்வ் ஆகி ஹையர் கேட்டகரிக்கும் வந்திருக்கு. ஆனால் தன்னோட ஒரிஜினாலிட்டியும் வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லப்போனால் லிட்ரலாக ஒரு மீனிங் சொல்லலாம். எவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த உலகம் முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை, இப்போ இருக்கிற மாதிரியும் இன்னும் ஃப்யூச்சரில் இருக்க போகிறதில்ல. காலம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாற்றத்தோடு சேர்ந்து இந்த உயிர்களும் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஃபிட்டாகிறது அப்படியே ஃபிட்டாகி சர்வைவ் ஆகுது, இல்லாதது இந்த காலத்தால் காணாமல் போயிடுறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே இருக்குது பிளான்ட்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேயும். நமக்கெல்லாம் ரொம்ப காமனாக தெரிஞ்ச ஒரு டைனோசர், அது ரொம்ப ஹியூஜாக இருந்து காணாமல் போயிடுச்சு. இதனுடைய தேவை இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு தேவை இல்லைன்னு இந்த நேச்சுரே அழிச்சிருக்கலாம். அதே மாதிரி பிளான்ஸுமே நமக்கே தெரியாமல் நிறைய பிளான்ஸ் டெய்லி எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம பயோடைவர்சிட்டி லெசனில் படிப்போம். ஆக மொத்தம் சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லதாகவும் நடக்குது, கெட்டதாகவும் நடக்குது. ஸோ அது ஒரு கதை. இப்போ எவல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஸோ கேட்க நல்லா இருக்கிற இந்த கதையில் கொஷின்ஸ் எல்லாம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும், அதாவது ஒரு வார்த்தைக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட்டோ சென்டென்ஸோ கூட சொல்லலை, அத்தனை மீனிங் இருக்கும். நிறைய டேட்ஸ் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. இதை எல்லாத்தையும் நல்லா படிக்கணும். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போவோம். எவல்யூஷன் இட் இஸ் அ சேஞ்ச். ஆக்சுவலி நம்ம இப்போ அன்ரோல் த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ படிக்க போகிறோம். எவல்யூஷனரி பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் எர்த். ஓகே, அதாவது எவல்யூஷனரி பயாலஜினா ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ஃபார்ம், இந்த இங்கே இருக்கிற உயிர்கள், அதாவது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஃபானா அண்ட் ஃப்ளோரான்னு சொல்கிறோம். ஃப்ளோரா அப்படின்னு சொன்னால் பிளான்ஸ், ஓகே, ஃபானா அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸ். இங்கே இருக்கிற பிளான்ஸையும் அனிமல் தானே உயிர் உள்ளது, இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அப்படின்னா இதை பற்றி படிக்கும்போது இங்கே இருக்கிற இந்த எர்த்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதெல்லாம் தான் வரும் இப்போது. What exactly is evolution? To understand the changes in flora and fauna that have occurred over millions of years on Earth, we must have an understanding of the context of origin of life. That is evolution of Earth, of stars, and indeed of the universe itself. ஸோ இப்போ நம்ம ஃபானா அண்ட் ஃப்ளோரா பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் பல மில்லியன் கால வருடங்களாக மாறிக்கொண்டு இருந்த விஷயங்களை பற்றி நம்ம படிக்கிறோன்னா கம்பல்சரியாக எர்த்தோட எவல்யூஷன் படிக்கணும். ஸ்டார்ஸ் அதுக்கப்புறம் இந்த கேலக்ஸி யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம படித்து தான் ஆகணும். What follows is the longest of all the construed and conjectured stories. என்னென்னா இதில் என்ன இருக்குதுன்னா, இந்த கன்ஸ்ட்ரியூட் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதோ கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் கன்ஜெக்சர்ட் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் அங்கே கொஞ்சம் யோசிக்க கொஞ்சம் நம்ம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஹைப்போத்தட்டிக்கலாக நம்ம யூகம் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பல்லாயிரம் வருடங்கள் வாழறது இல்லையா. ஸோ இப்படி நடந்திருக்கலாம், அப்படி ஸோ எவல்யூஷன்
எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் திஸ் மஸ்ட் ஹவ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லவே முடியாது. திஸ் குட் ஹவ் டன், திஸ் மைட் ஹவ் ஹேப்பன் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு கம்பல்சரியாக எல்லாமே ஒரு யுகத்தில். அதனால தான் இங்கே எவல்யூஷனி தியரிஸ் எல்லாமே தியரி தான். எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். This is the story of origin of life and evolution of life forms or biodiversity on planet Earth in the context of evolution of Earth and against the background of evolution of universe itself. So அவங்களே சொல்லிட்டாங்க பாரு, this is the story of origin of life. உலகத்தில் லைஃப் எப்படி ஃபார்ம் ஆச்சு அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப், எப்படி லைஃப் இவால்வ் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக, ஆர் எப்படி இவ்வளோ டைவர்சிட்டி நமக்கு கிடச்சிது இந்த பிளானட் எர்த்துக்குள்ளே. அப்போ இந்த எர்த்தோட எவல்யூஷன் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படியே பேக்ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் பேக்கில் போய் யூனிவர்ஸே எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு போயும் நம்ம படிக்கிறோம். ஸோ யூனிவர்ஸை படிக்கிறோம், எர்த்தை படிக்கிறோம், எர்த்தில் ஃபார்ம் ஆன அனிமல்ஸ், பிளான்ட்ஸு அதையெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். The first one, origin of life. When we look at stars on a clear night sky, we are in a way looking back in time. Still our distances are measured in light years. What we see today is an object whose emitted light started its journey millions of years back and from trillions of kilometers away and reaching our eyes now. ஸோ இப்படி நம்ம இப்படி படுத்துக்கிட்டு வானத்தை பார்க்குறோன்னா இவ்வளோ ஸ்டார்ஸ் இதெல்லாம் ஓவர் த நைட்டாக ஃபார்ம் ஆச்சு. அப்படியே எத்தனை லைட் இயர் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸே நம்ம லைட் இயர்ஸில் தான் கவுண்ட் பண்ணுறோம். அவ்வளோ லைட்டு ஸ்கேட்டர்டாக இருக்கிற நைட் டைமில் கொடுக்குற இந்த மூன் ஆகட்டும், இந்த ஸ்டார் ஆகட்டும், நிறைய மில்லியன் இயர்களுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கணும். அதுவும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் ஆகவே. அதனால தான் இதை லைட் இயர்ஸில் நம்ம சொல்கிறோம். நம்ம கண்களுக்கு விருந்தாக இருந்தாலும் இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற கொஷின் நமக்குள்ளே இருக்குது. However, when we see objects in our immediate surroundings, we see them instantly and hence in the present time. Therefore, when we see stars, we apparently are peeping into the past. ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு மரம், செடி, கொடிகளையோ இல்லை ஒரு அனிமலையோ பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ரொம்ப கோடி வருடங்கள் ஆயிருக்கும்லாம் சொல்ல முடியாது. மேபி ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ் கூட சொல்ல முடியாது. இப்போது சில ட்ரீஸ் வந்து 1000 ஆண்டு பழமையான கோயில்களில் பார்ப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் ரேர் தான். ஆனால் நம்ம கூடவே இருக்கிற ஒரு கோழியோ காக்காவையோ பார்க்கும்போது கிட்ட ஸோ அது ப்ரெசன்ட் லிவிங். ஆனால் நம்ம ஸ்டார்ஸ், மூன், சன் அதெல்லாம் பார்க்கும்போது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம அதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட பாஸ்ட்டை பற்றி நம்ம திங்க் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்கிறாங்க. The origin of life is considered a unique event in the history of universe. The universe is vast. ஸோ லைஃப்பை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆரிஜின் ஆஃப் லைஃப், இந்த உயிர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு படிக்கிறோன்னா அதுவே ஒரு யூனிக் ஈவெண்ட் தான். அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இந்த யூனிவர்ஸில் நடந்தது. யூனிவர்ஸே ரொம்ப பெருசு. ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் த எர்த் இட் செல்ஃப் இஸ் ஆல்மோஸ்ட் ஒன்லி எ ஸ்பெக். இப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்னால் ரொம்ப பெருசு. அதில் இந்த எர்த்துங்கிறதே ஒரு சின்ன துளி மாதிரி தான். ஒரு ஸ்பெக்குனால் ரொம்ப குட்டியான ஒரு மணல் துகள் மாதிரி தான் இந்த எர்த்தே. அப்படின்னா நம்ம பார்க்குற இந்த ஸ்டார்ஸ்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ த யூனிவர்ஸ் இஸ் வெரி ஓல்ட், ஆல்மோஸ்ட் 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு நம்ம யூனிவர்ஸோட லைஃப். ஹியூஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் கம்ப்ரைஸ் த யூனிவர்ஸ். கேலக்ஸிஸ் கண்டெயின் ஸ்டார்ஸ். கேலக்ஸியில் ஸ்டார்ஸ் இருக்குது. க்ளவுட்ஸ் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மில்கி கேலக்ஸி. ஸோ மில்கி வேன்னு சொல்லுவோம். ஸோ ஹியூஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது. கன்சிடரிங் த சைஸ் ஆஃப் யூனிவர்ஸ், எர்த் இஸ் இன்டீட் அ ஸ்பெக். எர்த்துங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். த பிக் பேங் தியரி attempts to explain as the origin of universe. It talks of a singular huge explosion. பேங் அப்படிங்கிறதே ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், அன்இமேஜினபிள் இன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸ். ஸோ இந்த பிக் பேங் தியரி தான் நிறைய சொல்ல வருது. என்னென்னா இந்த யூனிவர்ஸுங்கிறதே ஒரு கொலைடில் நடந்திருக்கணும். ஒரு அட்டாமிக் கொலைஷனில் ஹியூஜ் சவுண்ட் வந்திருக்கு. அதில் இருந்து ஃபார்ம் ஆனது தான் இந்த யூனிவர்ஸ்.
இந்த தியரியை சொன்னவர் ஆபிள் லெமேட்டர். இவர் தான் வந்துட்டு இந்த பிக் பேங் தியரியை சொன்னவர். தி யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டட் அண்ட் ஹென்ஸ் தி டெம்பரேச்சர் கேம் டவுன். அப்படியே இங்கே உடஞ்சி அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆக உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு, நடுவில் ஒரு க்ரஸ்ட்டு, நிறைய தியரிஸ் இருக்குது. எல்லாமே ஹைப்போத்தட்டிக்கலாக பேசின விஷயங்கள் தான். தி யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டட் அண்ட் ஹென்ஸ் த டெம்பரேச்சர் கேம் டவுன். அப்படியே இது எக்ஸ்பேண்ட் ஆக 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 அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். இந்த நெபுலா மாதிரி எரிஞ்சது, அந்த மாதிரி ஒரு சோலார் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கூட ஒரு தியரி. ஸோ இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அப்படியே டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஃபார்ம் சம்டைம் லேட்டர், அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிருக்கு. த கேஸ் இஸ் கண்டென்ஸ்ட் அண்டர் கிராவிடேஷன் அண்ட் ஃபார்ம் த கேலக்ஸிஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் டே யூனிவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே டெம்பரேச்சர் குறைஞ்சிது. பிக் பேங் தியரி எல்லாம் கொலைடாகி இடித்து நொறுங்கி ஒரு டெம்பரேச்சர் குறைய வச்சு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லேட்டராக தான் ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் கண்டென்ஸ் ஆகி அப்படியே ஒரு கேலக்ஸி, இன்றைக்கி இருக்கிற யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சோலார் சிஸ்டம் ஆஃப் த மில்கி வே கேலக்ஸி Earth was supposed to have been formed about 4.5 billion years back only. ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யூனிவர்ஸோட ஏஜ் 20 பில்லியன் இயர்ஸு, எர்த்தோட ஏஜ் 4.5 பில்லியன் இயர்ஸ் தான் அப்படின்னு கஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ராக்கு, இங்கே விழுந்த மீட்டியோரைட், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு கஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகி எவ்வளோ நாள் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 15.5 இயர்ஸ், 5 பில்லியன் இயர்ஸ் கழித்து உங்களுக்கு இந்த திஸ் எர்த் ஸ்பெக்குன்னு சொல்கிறாங்க, குட்டியான விஷயமான இந்த எர்த் ஃபார்ம் ஆகிருக்கு. தேர் வாஸ் நோ அட்மாஸ்ஃபியர் ஆன் ஏர்லி எர்த். ஸோ இதுவும் எக்ஸாம் கொஷின். ஏர்லி எர்த் ஃபார்ம் ஆகும்போது ஒரு அட்மாஸ்ஃபியருங்கிற ஒரு விஷயம் இருந்ததானா? இல்லை. வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா ரிலீஸ்டு ஃப்ரம் மோல்டன் மாஸ் கவர்ட் த சர்ஃபேஸ். யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா, இவங்க எல்லாம் தான் இந்த சர்ஃபேஸை கவர் பண்ணியிருக்காங்க. த யூவி ரேஸ் ஃப்ரம் த சன் ப்ரோக் அப் வாட்டர் இன்டு, ஸோ யூவி ரேஸ் தான், சன்லேருந்து வந்த யூவி ரேஸ் தான் அப்படியே இந்த வாட்டரை உடைச்சி அதிலேருந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணுது. அண்ட் த லைட்டர் ஹைட்ரஜன் எஸ்கேப்ட். ஆக்சிஜன் கம்பைன்ட் வித் அமோனியா அண்ட் மீத்தேன் டு ஃபார்ம் வாட்டர், CO2 அண்ட் அதர்ஸ். ஸோ இப்படியே ஒன்றொன்னா கம்பைன் ஆகி வாட்டர், அப்புறமா அப்படியே ஓஷன், அங்கேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு கொயா சர்வேட் அப்படியே வரும் பின்னாடி. த ஓசோன் லேயர் வாஸ் ஃபார்ம்ட். ஆஸ் இட் கூல்டு த வாட்டர் வேப்பர் ஃபெல் ஆஸ் ரெயின் டு ஃபில் ஆல் த டிப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் ocean. Life appeared 500 million years after the formation of Earth. ஓகே, ஸோ உங்களுக்கு இதோட ஏஜ் 500 மில்லியன் இயர்ஸ், ஒரு 4 பில்லியன் இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 20 பில்லியன் இயர் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸு, 4.5 பில்லியன் இயர்ஸ் எர்த்து. ஃபஸ்ட்டு லைஃப் அப்பியர்ட் ஆஃப்டர் அந்த 4.5லேருந்து ஆஃப்டர் 500 மில்லியன். ஸோ 4 பில்லியன் இயர் ஓல்டு இந்த எர்த்துலேருந்து ஃபார்ம். ஸோ எவ்வளோ கேப் எடுத்துட்டு 500 மில்லியன் இயர் எடுத்துக்கிச்சு இந்த ஃபஸ்ட்டு லைஃப் ஃபார்மை கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா ஒரு உயிர் வருதுன்னா தண்ணி தேவை இல்லையா, தண்ணி இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், அதெல்லாம் வந்து செட்டப் பண்ணிருச்சு. இப்போ உயிர் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் 4 பில்லியன் இயர்ஸ் பேக். ஸோ த எர்த் இஸ் 4 பில்லியன் இயர்ஸ் பேக். டிட் லைஃப் கம் ஃப்ரம் அவுட்டர் சர்ஃபேஸ்? கேள்வி கேட்குறாங்க. நம்மளோட லைஃப் வெளி சர்ஃபேஸ்லேருந்து வந்ததா, அதர் கேலக்சியிலேருந்து வந்ததா அப்படின்ற கொஷின் இருக்குது. சம் சயின்டிஸ்ட் பிலீவ் தட் இட் கேம் ஃப்ரம் அவுட் சைட். Early Greek thinkers thought units of life called spores were transferred to different planets, including Earth. Panspermia. So, இப்போ ரொம்ப ஏர்லி கிரீக் திங்கர்ஸ்ன்னு போடுறாங்க இல்லையா, இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்காங்க பாருங்கள். தேல்ஸ், பிளாட்டோ,
அரிஸ்டாட்டில், அனாக்சிமாண்டர், ஜானோஃபின் இவங்கெல்லாம் க்ரீக் திங்கர்ஸ். அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்போரு வேறு பிளானட்லேருந்து இங்கே விழுந்திருக்கு, இங்கே விழுந்து அங்கேருந்து அப்படியே உயிர் வந்துருச்சு. இதுதான் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தானாகவே உயிர் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் கொஞ்சமாக மாற்றி நம்ம அரேனியஸ் பேசுகிறார். பான்ஸ்பெர்மியாங்கிற ஒரு கான்செப்டை இவர் பேசுகிறார், அரேனியஸ் அவரோடது. ஸோ panspermia is still a favorite idea for some astronomers. For a long time it was also believed that life came out of decaying and rotting matter. பான்ஸ்பெர்மியா என்ன சொல்லுதுன்னா, ஒரு இப்போ இவங்க வந்து ஒரு ஹியூமன்ஸ் ஸ்வெட் இருக்கு இல்லையா, ஹியூமன் ஸ்வெட் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸையும் ஒரு கோதுமை அதான் அது சீட் தானே, அதையெல்லாம் போட்டுட்டு அந்த ஸ்ட்ரா மட்டெல்லாம் இருக்கிற இடத்துல போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தா அதில் அப்படியே புழு மாதிரி மேகோட்ஸ் வந்திருக்கும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மண்ணில் இருந்தோம், இந்த ஸ்வெட்டில் இருந்தோம், அதுக்கப்புறம் இந்த இதில் இருந்தோம், அப்படியே அந்த சீடில் இருந்தோன்னா ஒரு உயிர் வந்திருக்கு அப்படின்னு. அதுதான் இந்த பான்ஸ்பெர்மியா அப்படிங்கிறது. இதுக்கும் அந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன், அதுக்கும் இன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. தானாக வந்ததுன்னு க்ரீக் திங்கர்ஸ் பேசுகிறாங்க. பான்ஸ்பெர்மியாவில் மண்ணிலேருந்து ராட்டன் ஏரியாவிலேருந்துலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். Okay. Louis Pasteur, by careful experimentation, demonstrated that life comes only from pre-existing life. நம்ம லூயி பாஸ்டர் சொன்னதெல்லாம் தியரி ஆஃப் பயோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே இருக்கான்னு தெரியல, நம்ம எழுதுகிறேன் இங்கே. தியரி ஆஃப் பயோஜெனசிஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, பயோனா லிவிங். ஸோ எ லைஃப் கேன் கம் ஒன்லி ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே இருந்த ஒரு உயிரில் இருந்து தான் உயிர் வருது. அப்போ இந்த பான்ஸ்பெர்மியா, இந்த ஸ்போர் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் கேட்டஸ்ட்ராபிக் தியரி, காஸ்மோசோவாய்க் தியரி, நிறைய தியரி இருக்கும். இது எல்லாமே ஏபயோஜெனசிஸ் தியரி. இவங்க சொன்னது எல்லாம் ஏபயோஜெனசிஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, பயாலஜியில் இருந்து உயிர் வரல, அதாவது ஏற்கனவே ஒரு உயிர்லேருந்து உயிர் வரல, இந்த மாதிரி மண் கல் அதுக்கப்புறம் மீட்டியோரைட்டு அந்த பிளானட்டெல்லாம் இடிச்சுக்கிட்டது, அந்த மாதிரி நிறைய கதைகள் மாதிரி இருக்கும். அண்டு சில பேர் அந்த ஸ்பெஷல் க்ரியேஷன் தியரியிலலாம் பார்த்திங்கன்னா கடவுள் உலகத்தை படைத்தார், அந்த மாதிரியெல்லாம் கூட. அது எல்லாமே பயோஜெனசிஸ்குள்ளே போயிருச்சு. ஆனால் கேர்ஃபுல் அப்சர்வேஷனில் லூயி பாஸ்டரே ப்ரூவே பண்ணுவார். அவர் ரவுண்டு பாட்டம் ஒரு ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் வச்சு ப்ரூவ் பண்ணுவார். அந்த ஐடியாவை கொடுத்தது எல்லாமே. இப்போ இந்த தியரி ஆஃப் பயோஜெனசிஸ் அந்த ஐடியாக்குள்ளே ரெடின்னு ஒருத்தர் வருவார், ஃப்ரான்சிஸ்கோ ரெடி, ஸ்பாலன்சானின்னு ஒருத்தர் வருவார், அதுக்கப்புறம் பாஸ்டர் வராரு. பை கேர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் லைஃப் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். He showed that in pre-sterilized flask, life did not come from killed yeast, while in another flask open to air, new living organism arose from killed yeast. So spontaneous generation theory was dismissed once and for all. However, this did not answer how the first life form came on earth. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க், தட் இஸ் ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க், இப்படி வச்சு இப்படி பண்ணுவார். லைக் அந்த ஃப்ளாஸ்க் இப்படி இருக்கும், இதுதான் ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க்குன்னு. இதில் காட்டன் ப்ளக் வச்சு, ஸோ ஓப்பனாக இந்த இடத்துல ஒரு ப்ராத் வைப்பார். ஓகே, ஸோ வளர்கிறதுக்கு ஏதாவது ஒரு மைக்ரோப் வளர்கிறதுக்கான சாப்பாடு மீடியம்னு வச்சுக்கோங்க, அது வளர்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் நெக்கில் வச்சுருப்பார். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் நெக்கில் இருக்கும், அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் மேபி இதனால் வளருதான்னு இந்த மாதிரி ஒரு ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க்கை செட் பண்ணுவார். அது கொஞ்சம் கதையாக போகும். அப்போது ரொம்ப ரொம்ப டிலேடாக வளரும். அப்புறம் அவருக்கு இன்னொரு ஐடியா, ஸ்டெரிலைஸ் பண்ணால் வளருமா, எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணுவார். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக, ஒன்றுத்தில் வெறும் ப்ராத்தை ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, ஒன்றுத்தில் பாட்டில், அதுக்கப்புறம் காட்டன் ப்ளக்கில் எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மேகோட் வளருதான்னு பார்ப்பார். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் ஆன ஃப்ளாஸ்கில் இருந்து அந்த காட்டனில் இருந்து ப்ராத்லேருந்து எல்லாமே ஸ்டெரிலைஸ் ஆனதில் மேகோட்ஸ் வராது, அந்த புழு வராது. ஓப்பனாக இருந்ததில் புழு வரும். ஏதாவது ஒன்றுத்தை மட்டும் ஸ்டெரிலைஸ் பண்ணியிருந்தால் புழு வருது. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைஃப் சும்மாவேலாம் வரலை, கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் ஆனால் வரல, ஸ்டெரிலைஸ் ஆகாததில் வருதுன்னா ஏற்கனவே ஸ்போர்ஸோ ஏதோ ஒன்று இருக்குது.
இந்த இடத்துல அதுக்கு மீடியம் கிடைக்கிற வரைக்கும் அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும். நீ சாப்பாடை வச்சுன்னா அது வளர்ந்துருது. ஆக மொத்தம் ஒரு உயிர் இன்னொரு உயிரில் இருந்து தான் வருதுன்னு சொல்கிறாரே தவிர சொல்லிட்டாரு. ஆனால் ஃபஸ்ட்டு லைஃப் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கொஷினை அங்கே ஆன்சர் பண்ண முடியல, அப்படியே நிறுத்தியிருக்கு. இதை இப்போ பின்னாடி வரவங்க கெமிக்கல் ஆரிஜின் தியரியில் கொண்டு வருவாங்க, பார்ப்போம். ஒப்பாரின் ஆஃப் ரஷ்யா, ஓகே, அவங்க ஊரெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பாரின் பிலாங் டு ரஷ்யா அண்ட் ஹால்டேன் பிலாங் டு இங்கிலாந்து. பின்னாடி அவர் இந்தியாவில் வந்து செட்டில் ஆனவர் ஹால்டேன் ஆஃப் இங்கிலாந்து ப்ரப்போஸ் தட் த ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் குட் ஹவ் கம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதாவது லைஃபுங்கிறதே ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல்லேருந்து வந்திருக்கணும். எக்ஸாம்பிள் ஆர்என்ஏ, ப்ரோட்டீன், எக்ஸட்ரா. அண்ட் தட் ஃபார்மேஷன் ஆஃப் லைஃப் வாஸ் ப்ரெசீடட் பை கெமிக்கல் எவல்யூஷன், தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்டுவன்ஸ். ஸோ இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்டுவன்ஸில் இருந்து ஆர்கானிக் மாலிக்யூல் வந்து இதில் இருந்து லைஃப் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். த கண்டிஷன் ஆன் எர்த் வேர் ஹை டெம்பரேச்சர், ஒல்கானிக் ஸ்டார்ம்ஸ், இப்போ நிறைய டெம்பரேச்சர் இருக்குது, எரிமலை குழம்பு வெடித்து கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி. ரெடியூசிங் அட்மாஸ்பியர் கண்டெய்னிங் மீத்தேன், அம்மோனியா, எக்ஸட்ரா. இன் 1953, ஸோ இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கு. இன் 1953 மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். மில்லர் அண்ட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட், இப்போ கொஞ்சம் கவனித்து பாருங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. ரஷ்யா, இங்கிலாந்து, இவர் பின்னாடி ஹால்டேன் இந்தியாவில் செட்டில் ஆனார். அதுக்கப்புறம் மில்லர் ஃப்ரம் அமெரிக்கா கிரியேட்டட் சிமிலர் கண்டிஷன் அண்ட் லெபார்டரி ஸ்கேல் பின்னாடி இருக்குது. ஹி கிரியேட்டட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இன் அ க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங் மீத்தேன், ஹைட்ரஜன், அம்மோனியா அண்ட் வாட்டர் வேப்பர். அவங்க கொடுத்துருக்குற கண்டென்ட் அட் 800 degree C, 800 degree Cயில் போட்டு எலக்ட்ரோட பாஸ் பண்ணுறாரு. வாட்டர் வேப்பர் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, அங்கே வாட்டர் வேப்பர் வருது. அப்சர்வ் ஃபார்மேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸா. என்னென்ன அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்குன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவருக்கு ஃபார்ம் ஆன அமினோ ஆசிட்ஸ்லாம் அலனைன், கிளைசின், அஸ்பார்டிக் ஆசிட், இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் கூட போனீங்கன்னா ஃப்யூச்சரில் போக போக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் வலுவாக பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கூட ஐ சேஞ்ச் அ கலர், யூரியா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் சயனைடு வந்திருக்கு, லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கு ஃப்யூச்சரில், அசிட்டிக் ஆசிட்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இவங்க இதை லெபார்டரி கண்டிஷனில் ஃபார்ம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸாக ஆல்டோஸு சுகர், கீட்டோஸு சுகர். இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் இருக்குது. ஜஸ்ட் அ செகண்ட், ஐ வில் சேஞ்ச் இந்த கலர். இப்போது உங்களுக்கு ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்த கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அதுக்கப்புறம் NH3 அம்மோனியா, CH4 மீத்தேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இங்கே சிங்கிள் ஆட்டம் மாலிக்யூல், அதுக்கப்புறம் CHO ஆல்டோஸு சுகர், அதுக்கப்புறம் C டபுள் பாண்ட் O கீட்டோஸு சுகர் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு சுகர் வந்துருச்சு. இந்த N வரும்போது நைட்ரோஜீனஸ் பேசஸ் வருது. ஸோ சுகர், நைட்ரோஜீனஸ் பேசஸ், மழை வந்து செட்டிலான இந்த ஓஷன் ஃப்ளோர் அதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே பாஸ்பேட்டு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ மினரல் தானே, இது எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் கஸ் பண்ணிங்கன்னா this is nothing but nucleotide இல்லையா, this is DNA. இதுதான் இந்த கெமிக்கல் ஆரிஜின் தியரி. இதை இவங்க லெபார்டரி கண்டிஷனில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்ப்போம். ஸோ he observed formation of amino acids. In similar experiments, others observed formation of sugar, nitrogen bases, pigments and fats. Analysis of meteorite content. இப்போது இங்கே நமக்கு மீட்டியோரைட் அப்படின்னா ஒரு கல் மாதிரி, ஓகே, கல்லும் மெட்டலும் சேர்ந்த ஒரு கண்டென்ட்டு, கல்லாக மாறின கண்டென்ட் கூட எடுத்துக்கலாம். இது வந்து அதர் பிளானட்லேருந்து இங்கே விழருது, அடிக்கடி வர விஷயங்கள் தான். அந்த
மீட்டியோரைட் கண்டென்ட்டை செக் பண்ண ஆல்சோ ரிவீல் சிமிலர் காம்பவுண்ட், அதுலேயும் அதே காம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சென்டர் கோரில் இருந்து தான் செதறின துகள் தான் அதர் கேலக்ஸிஸ் ஆகவும் இந்த பக்கம் அந்த கேலக்ஸிக்குள்ளே ஒரு பிளானட்டாக இந்த எர்த்தாகவும் வந்திருக்கு. ஸோ நமக்கு உடம்புக்குள்ளேயும் அதானே இருக்குது. இதை தான் நம்ம பயோ மாலிக்யூல்ஸில் படிக்கிறோம். இந்த ஏர்த்தில் என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கோ அதுதான் இந்த உயிரில் இருக்கிற கண்டென்ட்டும் கூட. சிலது கொஞ்சம் எக்ஸஸாக, சிலது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. ஸோ மீட்டியோரைட் கண்டென்ட் ஆல்சோ ரிவீல் சிமிலர் காம்பவுண்ட்ஸ் இண்டிகேட்டிங் தட் சிமிலர் ப்ராசஸஸ் ஆர் அக்கரிங் எல்ஸ்வேர் இன் ஸ்பேஸ். வேற எங்கேயும் இது நடந்து கொண்டும் இருக்கலாம். வித் திஸ் லிமிட்டட் எவிடன்ஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கன்ஜெக்சர்ட் ஸ்டோரி, தட் இஸ் ஊகிக்கப்பட்ட ஒரு கதை, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருச்சு. கெமிக்கல் எவல்யூஷன் வாஸ் மோர் ஆர் லெஸ் அக்செப்டட். ஸோ கெமிக்கல் ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன். ஸோ இது வந்து கெமிக்கல்ல இருந்து தான் வந்திருக்கு. இந்த எர்த் ஃபார்ம் ஆகி கெமிக்கல் தான் ஃபஸ்ட்டு லைஃபு ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. We have no idea about how the first self-replicating metabolic capsule of life arose. இப்போ உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ வரைக்கும் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அந்த டிஎன்ஏவை சுற்றி எப்படி மெம்ப்ரெயின் வந்தது சொல்ல முடியல. அது எப்படி ரெப்ளிகேட் ஆச்சு சொல்ல முடியல. The first non-cellular form of life, அப்படியே படிப்போங்க. ஃபஸ்ட்டு நான் செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் குட் ஹவ் ஆரிஜினேட்டட் 3 billion years பேக். ஸோ இவனோட லைஃப் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். யூனிவர்ஸு 20 billion years, ஓகே, பில்லியன் இயர்ஸ் பேக்கு. அங்கேருந்து அப்படியே இங்கே 4.5 billion years பேக்கு, பில்லியன் இயர்ஸ் அகோன்னு கூட வச்சுக்கலாம். திஸ் இஸ் எர்த், இது யூனிவர்ஸ், இது எர்த்து. லைஃப் பார்த்தீங்கன்னா 4 billion years, திஸ் இஸ் லைஃபு. இப்போது நான் செல்லுலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 billion years பேக்கில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. தே வுட் ஹவ் பீன் ஜெயண்ட் மாலிக்யூல்ஸ், ஆர்என்ஏ, ப்ரோட்டீன், டிஎன்ஏ, அந்த மாதிரி விஷயங்கள், polysaccharides, etc. These capsules reproduce their molecules perhaps. The first cellular form of life did not. இப்போ நான் செல்லுலார்னு நம்ம சொல்கிறது எல்லாம் என்னென்னா அப்படியே அது இப்போ உங்களுக்கு டிஎன்ஏ வரைக்கும் வந்துருச்சு. நான் அங்கே எழுதலை, இங்கே எழுதுகிறேன். டிஎன்ஏ வரைக்கும் வந்திருக்கு. இதுலேருந்து அப்படியே வர்ற விஷயத்தை தான் கொயா சர்வேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணலை. அப்படியே ஒரு மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு பிளட்டு அப்படியே ஒரு கீழே விழுந்து அப்படியே மூவ் ஆகும் இல்லையா, ஒரு பாலாக மூவ் ஆகி. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கெல்லாம் கெமிக்கல்ஸாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் கெமிக்கல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த கெமிக்கலை சுற்றி அப்படியே வாட்டர் கவர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது சுற்றி ஒரு வாட்டர் கவர் ஆகுது, ஆனால் உள்ளே கெமிக்கல் இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் வெளியில் போகாமல் உள்ளே கவர் பண்ணி வச்சுருக்கு. காலப்போக்கில் இந்த விஷயங்கள் தான் அப்படியே உங்களுக்கு ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இந்த விஷயங்கள் தான் காலப்போக்கில் அப்படியே ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்லை ஃபார்ம் பண்ணது. ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு முன்னாடி ப்ரோகேரியாட்டிக் செல்லில் உங்களுக்கு டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ஆனால் ஆர்என்ஏ தானே ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரோகேரியாட்லேருந்து அப்படியே உங்களுக்கு யூகேரியாட் செல்லு ஃபார்ம் ஆகுது. ஸோ த லைஃப் கோஸ் லைக் திஸ். ப்ரோகேரியாட்லேயே ஃபஸ்ட்டு கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா, ஹெட்டிரோட்ராஃபிக் பாக்டீரியான்னு பார்ப்போம். நம்ம அங்கே ஸ்கேல் படிக்கும்போது, தட் இஸ் ஜியாலஜிக்கல் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த கேலண்டர் படிக்கும்போது பார்ப்போம். த ஃபஸ்ட் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் டிட் நாட் பாசிபிளி ஆரிஜினேட் டில் அபவுட் 2000 million years ago வரைக்கும் ஃபார்ம் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ நான் செல்லுலார் ஃபார்ம் அப்படின்னா 3 billion years, இங்கே 2000 million years ago. So these were probably single cells. All life forms were in water environment only. ஸோ இது எல்லாமே, ஸோ இந்த உலகம் ஃபார்ம் ஆனது ஓஷனில் இருந்து, water environment only. This version of a biogenesis, that is the first form of life, arose slowly through evolutionary forces from non-living molecule, is accepted by majority. However, once formed, how the first cellular forms of life could have evolved into the complex biodiversity of today is a fascinating story that will be discussed below. So நம்ம இப்போ ஆரம்பித்தது எப்படி யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு, எப்படி எர்த் ஃபார்ம் ஆச்சு, எப்படி நான் லிவிங் ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் லிவிங் ஃபார்ம், அங்கேருந்து அப்படியே இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் பயோடைவர்சிட்டி இருக்குது இல்லையா, இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதான் இப்போ இனிமேல் பார்க்க போகிறோம்.
இப்போ பார்ப்போம். எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அ தியரி. ஃபர்ஸ்ட் ஃபார்ம். கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் டெல் அஸ் அபவுட் த தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக திஸ் இஸ் ஃப்ரம் how the God created the universe. This theory has three connotations. One, that all living organisms, species or type that we see today were created as such. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி பார்க்குற அத்தனை உயிரும் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆச்சு. இவல்யூஷனே இல்லை, அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு. Two, that the diversity was always the same since creation and will be the same in future also. ஸோ மாற்றம்லாம் இல்லை, அப்படியே ஃபார்ம் ஆச்சு. அவங்க அப்பயும் அப்படியே இருந்தது, இப்போயும் அப்படியே இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் அப்படியே இருக்க போகுது. 3, that earth is about 4,000 year old. இவங்களோட கதை பிரகாரம் இந்த உலகத்துக்கு வயசு only 4,000 year old. All these ideas were strongly challenged during the 19th century. Based on observations made during a sea voyage in a sail ship called HMS Beagle around the world, Charles Darwin concluded that existing living forms share similarities to varying degrees not only among themselves but also with the life forms that existed millions of years ago. ஸோ இவர் தான் அங்கே புள்ளி வைக்கிறார். எப்படின்னா ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி, கடவுள் தான் கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 3 பாயிண்ட்டை வைக்கிறாங்க. ஒன்று, எவல்யூஷனே நடக்கலை, அப்போ எப்படி ஃபார்ம் ஆச்சோ எல்லாமே இன்றைக்கி இருக்கிற அத்தனை உயிர்களும் அப்படியே தான் ஃபார்ம் ஆகி இந்த உலகத்துக்கு வந்தது. அடுத்தது, இப்போ அப்பயும் அப்படி இருந்தது, இப்போவும் அப்படி இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் இருக்க போகுது. 2. 3வது, 4000 வருஷம்தான் இந்த உலகத்தோட கதை வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் உடைச்சவர் யாருன்னா சார்ல்ஸ் டார்வின். அவர் HMS பீகிள்ங்கிற அந்த ஷிப்பில் கேலபாகஸ் ஐலாண்டை நோக்கி போவார். அவர் போகிற ஊர் கேலபாகஸ், அந்த ஆர்கிபெலாகோன்னு சொல்லுவோம், அந்த பக்கமாக போவார், பின்னாடி வரும். அங்கே போய் அவர் செயல் பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை தான் கருத்தாக கொண்டு வர்றார். அதுதான் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா உயிர்கள்லேயுமே கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷனோட ஒரு கண்டென்ட் இருக்குது, மைன்யூட் சேஞ்சஸ் இருக்குது, ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு காமன் மேட்டர் இருக்குது. இது இன்றைக்கி மட்டும் இருக்கிற விலங்குகளுக்கோ இல்லை அனிமல் பிளான்ஸ்க்கான காமன் மேட்டர் இல்லை, இன்றைக்கி இருந்தால் மாதிரி ஏற்கனவே எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு இல்லை, காணாமல் புதைந்து போன படிவங்கள், அதுலேயும் மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்ததுலேயும் இந்த கண்டென்ட்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இருந்த மாதிரி அப்போவுமே இருந்திருக்கு, அது காணாமலே போயிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ இங்கே இருந்ததெல்லாம் அப்போவும் இருந்துச்சு, அதே மாதிரி ஃப்யூச்சரில் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மெனி சச் லைஃப் ஃபார்ம்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட் எனிமோர். இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, இல்லவும் இல்லை. தேர் ஹட் பீன் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் இன் த இயர்ஸ் கான் பை ஜஸ்ட் as நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் arose at different periods of history on health. There has been gradual evolution in life form. இவர் சொல்கிறாரு, நான் எடுத்த சில படிவங்கள், செத்து போன படிவங்கள், இன்றைக்கி சிலது இருக்குது. ஓகே, ஸோ சிலது அப்படியே படிஞ்சு காணாமல் அது டோட்டலாக எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. சிலது புதைந்து போயிருக்கு இல்லையா, மேபி ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி செத்து போனது இன்றைக்கி கிடச்சிருக்கலாம் போன்ஸு. இப்போ மனித உயிர்கள், இது மனிதனோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கிடைக்குது இல்லையா, அது மாதிரி கிடச்சிருக்கு, அதுலேயுமே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அன்றைக்கி இருந்துச்சு இன்றைக்கி இருக்கும் பின்னாடி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. பல விஷயங்கள் அப்படியே காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி புதுசாகவும் பலது ஃபார்ம் ஆகிட்டே இருந்திருக்கு. இது பேர் தான் கிராஜுவல் எவல்யூஷன் இன் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எனி பாப்புலேஷன் as built-in variation in characteristics. ஸோ எந்த ஒரு பாப்புலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் சிமிலர் ஸ்பீஷீஸ். இப்போ ஹியூமன் பாப்புலேஷனாக ஒன்லி ஹியூமன், கேட் பாப்புலேஷனாக ஒன்லி கேட். ஸோ சிமிலர் ஸ்பீஷீஸ் தான், வேறு இல்லை. டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் சேரும்போது அதை கம்யூனிட்டின்னு சொல்லிடுவோம். ஸோ எனி பாப்புலேஷன் பில்ட் அ அதுக்குள்ளே நிறைய வேரியேஷன் டெவலப் ஆகி தான் இருக்கும். தோஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் எனேபிள் சம் டு சர்வை பெட்டர் இன் நேச்சுரல் கண்டிஷன், climate, food, physical factors, etc. would outbreed others that are less endowed to survive under such natural conditions. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கொஞ்சம் மாறி இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்காக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வைவலுக்காக மாறி இருக்குது. கிளைமேட், ஃபுட்டு, ஃபிசிக்கல் ஃபேக்டருக்காக. யாராலெல்லாம் அந்த கிளைமேட்டிக் சேஞ்சோ ஃபுட்டையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ முடியுதோ அதெல்லாம் நேச்சர் செலக்ட் பண்ணுது, அதால் வாழ முடியாதது காணாமல் போகுது. அனதர் வேர்ட் யூஸ்ட் இஸ் ஃபிட்னஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறது. ஆர் பாப்புலேஷன்
ஓகே, ஸோ இவங்க இப்போ ஃபிட் ஆயிடுச்சுன்னா அது ரீப்ரொடியூஸ் பண்ண போகுது, அப்போ அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ த ஃபிட்னஸ் அக்கார்டிங் டு டார்வின் ரெஃபர்ஸ் அல்டிமேட்லி அண்ட் ஒன்லி டு ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். அவர் சொன்னது என்னென்னா, இப்போ ஒரு 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 பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் அப்படியே ஹியூஜாக வளரணுன்னா என்ன நடந்திருக்கணும்? கம்பல்சரியாக ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கணும். ஸோ அவர் சொல்கிற ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். ஹென்ஸ் தோஸ் ஹூ ஆர் பெட்டர் ஃபிட் இன் அன் என்விரான்மெண்ட் லீவ் மோர் ப்ராஜனி தேன் அதர்ஸ். யாரெல்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுறாங்களோ அவங்க நிறைய குழந்தைகளை விட்டுட்டு போவாங்க. தீஸ் தேர்ஃபோர், குழந்தைகள்லாம் நாட் ஓன்லி ஹியூமன், எல்லா அனிமல்ஸ்லையுமே எல்லா பிளான்ட்ஸ்லையுமே அடுத்த ஜெனரேஷனை நிறைய விட்டுட்டு போகும். தீஸ் தேர்ஃபோர் வில் சர்வை மோர் அண்ட் ஹென்ஸ் ஆர் செலக்டட் பை நேச்சர். இவங்கள தான் நேச்சர் செலக்ட் பண்ணுது. ஹி கால்ட் இட் நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் இம்ப்ளைட் இட் ஆஸ் அ மெக்கானிசம் ஆஃப் evolution. Let us also remember that Alfred Wallace, so இது யூஸ்வலாகவே தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனையே நம்ம டார்வின் வேலஸ் தியரின்னு தான் சொல்லுவோம். நேச்சுரலிஸ்ட் who worked in Malay archipelago, அங்கே ஒர்க் பண்ணவர், had also come to similar conclusion around the same time. அதனால தான் டார்வின் வேலஸ் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, இவர் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கார் மலாய் ஆர்கிபெலாகோவில். டார்வின் ஒர்க் பண்ணது எங்கன்னா கேலபாகஸ் ஐலாண்ட், பசிபிக் ஓஷனில் இருக்கிற கேலபாகஸ் ஐலாண்ட். வேலஸ் ஒர்க் பண்ணது மலாய் ஆர்கிபெலாகோ. ஓகே, ஸோ இவருக்கும் அதே கன்க்ளூஷன் தான். யாரெல்லாம் வந்து ரீப்ரொடக்டிவாக ஃபிட் ஆகுறாங்களோ அவங்க நிறைய ப்ராஜனியை விட்டுட்டு போவாங்க. அது நேச்சுரல் கரெக்டாக செலக்ட் பண்ணும். எப்படி அது நிறைய ப்ராஜனி இருக்க முடியும்னா, அவன் நேச்சுரல் நடக்கிற கேலமைட்டிஸ், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எரிகள் தாக்கினாலும், எது ஆனாலும் அவனால் உயிர் வாழ முடியும் அந்த கிளைமேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அவன் வாழும்போது அவன் தன்னுடைய பாடியை தகவமைச்சுக்கிறான். இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி மாற்றிக்கிட்டு தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளுது. அதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். அண்ட் ஆல்சோ கம் டு அ சிமிலர் கன்க்ளூஷன் அரவுண்ட் த சேம் டைம். In due course of time, apparently new types of organisms are recognizable. நியூவாகவும் வருது. இது எப்படி வருது? All the existing life forms share similarities and share common ancestors. So, however, these ancestors were present at different periods in the history of Earth. Epochs, periods and eras. பின்னாடி geological time scale பார்ப்போம். The geological history of Earth closely correlate with the biological history of Earth. A common permissible conclusion is that Earth is very old, not thousands of years as was thought earlier, but billions of years. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம எல்லாமே உயிர் வாழற அத்தனைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தாலும் எல்லாமே எங்கேயோ ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து தான் வந்திருக்கணும், முன்னோர்லேருந்து தான் வந்திருக்கணும். அங்கேருந்து சில கேரக்டரை சிமிலராக இருக்கும், சில கேரக்டர் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ நாம் ஸ்ட்ரெயின் எல்லாம், பாக்டீரியல் ஸ்ட்ரெயின் எல்லாம் எப்படி ரெசிஸ்டண்ட்டாக வருது, இன்றைக்கி இருக்கிற மஸ்கிட்டோ எப்படி மஸ்கிட்டோ மேட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக அதையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு ரெசிஸ்டன்சி வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் மாறி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதுக்கு ஒரு காமன் ஆன்செஸ்டரோட கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சோட வந்திருக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீரியடில் வாழ்ந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் எர்த்தோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது லைஃப் ஃபார்மோட ஹிஸ்ட்ரியை அப்படியே படிக்கிறோம். இல்லை லைஃப்பை பற்றின ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம தேடும்போது எர்த்தோட ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து தான், ரெண்டுமே பேரலாக தான் படிக்கிறோம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த எர்த்துக்கு இவங்க நினச்ச மாதிரி 4000 இயர் ஓல்டெல்லாம் இல்லை, பல பில்லியன் வருடங்கள் இதுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூசிவாக இந்த நேச்சுரல் செலெக்ஷனை வச்சு டார்வின் வேலஸ் தியரியை இவங்க முடிக்கிறாங்க. இதுக்கான நிறைய எவிடன்சஸ் அவங்க கோட் பண்ணுவாங்க இல்லையா, எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்ஸ், ஃபிசியோலாஜிக்கல் எவிடன்ஸ், இந்த ஊரில் எப்படி இருக்குது, அந்த ஊரில் எப்படி இருக்குது, ஏன் மார்சுபியல்ஸ் எல்லாம் பர்டிகுலராக வெறும் ஆஸ்திரேலியாவில் போய் உட்காந்துருச்சு, அதாவது பவுச் இருக்கிற அனிமல்ஸாக, இந்த மாதிரி நிறைய கதைகள் பின்னாடி வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இதோட நான் நிறுத்துகிறேன். ஓகே, ஸோ படிச்சுட்டு இருங்க, கதை தானே, அப்படியே கதை கேட்ட மாதிரி கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏஜ் ஆஃப் த எர்த், கேலக்ஸி, இவர் என்ன சொன்னார், எது ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் தான் நேச்சுரல் செலெக்ஷனுங்கிற மாதிரி குட்டி குட்டியான டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.